ஹாய், வெல்கம் டு ஜுலாஸ் ட்ரீம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கனவு தோட்டத்திலிருந்து பறித்த மரவள்ளி கிழங்கு வச்சு தான் ஒரு மசால் மாதிரிங்க. இது ஃபிஷ் கறியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்த ஒரு கிழங்கு மட்டும் நான் அதில் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தோலை சீவிட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 3-4 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை போடுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு ஜீரகமும் கடுகு மட்டும்தான். நம்ம கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூளும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரில் நம்ம இந்த கிழங்க போட்டுட்டு ஒரு 3-4 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இதை வேக வச்சு வடிகட்டி நம்ம எடுத்துக்கலாம். வெறும் கிழங்கு மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ இந்த பொருள் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் தேங்காய் எண்ணெயில் தான் நான் ஃப்ரை பண்ண போகிறேங்க. அதாவது வதக்க போகிறேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். சைடில் நம்ம ஃபிஷ் கறியும் ரெடியாக இருக்குது. இப்போ ஆயிலில் ஜீரகமும் கடுகு உளுந்து போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம இதில் ஆட் பண்ணி லைட்டாக சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற கிழங்கையும் லைட்டாக இதில் போட்டு லேசாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் இதில் தூவிட்டு நல்லா கிளறிட்டு இறக்கி ஃபிஷ் கறியோடு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே செம சூப்பராக இருக்குங்க. தனியாக மரவள்ளி கிழங்கு சாப்பிட்றத விட இப்படி பண்ணி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் கறி நான் ஃபிஷ் கறி செய்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு தடவை போடுறேன். மலபார் ஃபிஷ் கறி, ஆர்டினரி ஃபிஷ் கறி எல்லாமே நான் ஒவ்வொரு தடவை ஒன்று நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இந்த மரவள்ளி கிழங்கை வச்சு ஒரு பாயசம் ஒன்றும் நம்ம செய்ய போகிறோம். நான் அதை வேக வச்ச மரவள்ளி கிழங்குல ஒரு 4-5 பீஸ் மட்டும் எடுத்து குட்டி குட்டி சதுர க்யூபாக நறுக்கி அதில் ஒரு 3-4 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இது வெந்ததுன்னா போதும். இப்போது நான் அதில் 1 கப் பசும்பால் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா அதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது நல்லா கொஞ்சம் நுரைச்சி வரும்போது நம்ம பாயசத்துக்கு சேர்க்குற மாதிரி நெய்யில் முந்திரி, ஏலக்காய் கொஞ்சம் போட்டுட்டு தேங்காயும் நான் அதிலேயே லைட்டாக வறுத்துட்டு அதை இந்த பாயசத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கரும்பு சக்கரை ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதில் ட்ரை கிரேப்ஸ் வேணும்னா அதுவும் வறுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பால் திரண்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் டைரெக்டாக கரும்பு சக்கரை சேர்க்குறேன். என்னோடய கரும்பு சக்கரையில் கல் இருக்காது. ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த பாயசத்தையும் ட்ரை பண்ணிங்கன்னா காரமாக ஃபிஷ் கறி வச்சு அந்த மரவள்ளி கிழங்கு மசால் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பாயசமும் சாப்பிட்டா செம சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.